ஒருத்தர் அமைதியாக இருக்கான்னும் போது 2-3 நாளாக அவருடைய அந்த ஆக்டிவிட்டி பிஹேவியரே மாறுதுன்னு சொன்னேன்ல. இப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, மொத்தமாக கொண்டு போய் தலைமைச் செயலகத்துக்கே போயிட்டாப்புல. நேராக தேர்தல் ஆணைய அதிகாரியை பார்த்து விஜய்னும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர்லேருந்து 1,00,000 பேரோட கூட வாய்ப்பு இருக்குது. அதுவும் சென்னையில் பெரம்பூரில் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போனது முதல் பிரச்சாரம். என்ன பேச போகிறார் விஜய்னு சொல்லி கேட்கறதுக்கு அவ்வளோ ஆர்வத்தோட காத்துட்டு இருக்க தான் போகிறாங்க. ஏன்னா 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து தலைமைச் செயலகத்துக்கு நேரடியாக விஜய் போய் தன்னுடைய புகாரை வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு லைவ்ல சேம் டைம் அதே டைமில் அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு அப்படின்னா மொத்த சோசியல் மீடியா மொத்த மீடியாலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெரிய ஹைலைட்டான செய்தியாக இருந்திருக்கும். சிங்கம் தனியாகத்தான் வரும். அப்போ விஜய் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே அப்படின்ற எண்ணத்தை தான் வந்து உண்டு பண்ண வைக்கிது. ஏன்னா இன்னைக்கு திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் கட்சியில் விஜய் தான் முகம். விஜய் வெளியே வந்தால் தான் அந்த கட்சிக்கு ஒரு உயிர் வரும் அப்படின்னும் போது ஏன் வெளியே வந்து அவர் பேச வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் வந்து கட்டுப்பாடு? இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னா பவன் கல்யாண் அவர்கள் வந்துட்டு ஆந்திராவில் ஒரு சம்பவம் பண்ணார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு கார் மேலே ஏறி இப்படி உட்காந்துட்டாரு, சமணக்கால் போட்டு உட்காந்துட்டாரு. அந்த மாதிரி ஃபோட்டோ ஏன் ரெடி பண்ணி ஓடிட்டு இருக்கு நம்ம மீடியாக்குள்ள, சோசியல் மீடியாக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எப்படின்னா வேற வழியெல்லாம் இப்படி உட்காந்து என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போராட்டம் பண்ணி அவர் கார் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தர்ணா பண்ற ரேஞ்ச்லாம் போனார் அப்படின்னா அது மகன்களா திமுக ரெடி ஆகிக்கோங்க. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. சாது மிரண்டால் காடு தாங்காது அப்படின்ற பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒருத்தன் ரொம்ப அமைதியாகவே இருக்கான், சைலண்ட்டாக இருக்கான், அவன் வந்து என்ன பிரச்சனை கொடுத்தாலும் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டான், ஒரு மாதிரி சைலண்ட்லேயே நம்மளை ஹேண்டில் பண்ணுறானே அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். ரொம்ப சாதுவாக இருப்பான். அவன் சொல்லுவாங்க பரம சாதுப்பார், எதுவும் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட சாதுக்கு வந்து கோவம் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காடே தாங்காது, அந்த நாடே தாங்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. விஜய் அவர்கள் தொடர்ந்து பல விமர்சனங்கள் அவர் மேலே வச்ச போதும் சரி, அவருக்கு நெருக்கடி கொடுக்கும் போதும் சரி, ரொம்பவும் வந்து சைலண்ட் மோடாக அதை பற்றி பெருசாக திங்க் பண்ணாமல் ரொம்ப ஒரு மாதிரி என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து விஜய் அவர்கள் போயிட்டு இருந்தார். ஆனால் இப்போது 2-3 நாளாக நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், அடுத்தடுத்து அதாவது ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக இறங்கி சம்பவம் செய்ய விடக்கூடாதுன்ற மாதிரி அன்னைக்கு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பொன்ராஜ் அப்படிங்கிறவர் கேவலமான ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கு முட்டும் கொடுத்துட்டு இப்போ அதுக்கு மன்னிப்பு வேற கேட்டிருக்காரு. அந்த மன்னிப்பு கேட்டதுலையுமே என்னென்னா தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுக்காக விஜய் சொல்கிறலாம் சரின்ற மாதிரி ஆகாதுன்னு சொல்லி அறிக்கையை கொடுத்துட்ருக்காப்புல. இதுக்கு நீ மன்னிப்பே கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவரை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு டிஜிபி அலுவலகத்திலே போயிட்டு நேரடியாக புகார் பண்ணுறாரு. தம் மேலே அவ்வளோ கேவலமாக எவ்வளோ விஷயங்கள் சொல்லும் போதும் அதெல்லாம் அப்படியே லைட்டாக தட்டி விட்டுட்டு தன் தொண்டர்கள் மேலே ஒரு பிரச்சனை அவங்கள இப்படி அசிங்கமாக சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் நீ உள்ளதுக்கு போடுங்கன்னு சொல்லி நேரடியாக போய் புகாரம் கொடுக்குறாரு. ஸோ இந்த விஷயத்த பார்க்கும்போது என்ன விஜய் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கோமா கொஞ்சம் வெளியேற ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது முதல் பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு முதல்ல நம்ம தேர்தல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறோம், அரசியலுக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறமா முதல் பிரச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்னமோ தெரியல, விஜய்க்கு எப்பவுமே இந்த முதலாக ஆரம்பிக்கிறது எல்லாருமே சிக்கலாக தான் இருந்திருக்கு. மாநாட்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை மாற்றி ஒரு விஷயத்த கூட ரொம்ப ஸ்மூத்தாக சரியாக பண்ணாங்கன்னே சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே சரி, இவ்வளோ நாள் திமுக ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க தான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க, அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவங்க வந்து காப்பந்து அரசாயிட்டாங்களே அப்படின்னும் போது கூட நேற்று நடந்த விஷயந்தான் இது. அவர் வந்துட்டு பெரம்பூரில் அவர் வந்து நான் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறாரு. சனிக்கிழமையில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 தொகுதி கொளத்தூர் சேர்த்து வந்து பண்ணியிருக்காரு. அப்போ 5 தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்க தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆப்பில் போயிட்டு அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு வேணும், அனுமதி வேணும்னு சொல்லிட்டு. அதில் 3000 பேர் மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடுறேன், 3000 பேர் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு, இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுமதி கேட்குறாரு. 2 நாள் அதுக்கு டைம், அதுக்காக தான் 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. 2 நாள் டைமில் 48 ஹவர்ஸ் முடிய போகிற டைம் இருக்கு இல்லையா, அப்போ சொல்கிறாங்க 3000 பேருக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு காவல்துறை வந்து சொல்லுது.
ஸோ அங்கே ஒரு சின்ன கேள்வி கண்டிப்பாக ஒரு சாமானியனா ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க ஒரு அண்ணன் கேட்பார் இந்த கேள்வியை. அது என்னப்பா 2 நாளாக வந்து உங்களுக்கு தெரியல, 2வது நாள் தான் தெரியுமா அந்த இடத்துல வந்துட்டு அவங்க கேட்ட அந்த எம்கேபி நகரில் அந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்காது, 3000 பேர் நிற்க முடியாது, உங்களுக்கு 2 நாள் கழிச்சு தான் தெரியுமா? ஏன் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? ஏன் முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பாக அதை மாற்றி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அது 2 நாள் கழிச்சு, அதாவது 48 மணி நேரம் முடியும் போது சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் மாநகராட்சியோட ஸ்பீடு, இதை நான் வந்து கண்டிப்பாக கேட்டே ஆகணும். மாநகராட்சி வந்துட்டு ஒரு பள்ளம் தோண்டினதாகவும், அதாவது இங்கே இவர் வந்து பெரம்பூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போகிறான்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அனுமதி கேட்ட அதே இடத்துலையே பள்ளம் தோண்டி விட்டதா ஒரு இதை சொன்னாங்க. அங்கே பள்ளம் தோண்டி ஏதோ பண்ணாங்க, குடிநீர் குழாய் உடஞ்சிருச்சுன்னு சரி பண்ணுறதுக்காக பண்ணோன்னு சொன்னாங்க. அது உடனே குற்றச்சாட்டை தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் பள்ளம் தோண்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வருது, ஃபுல்லாக வந்து சிமெண்ட்டை போட்டு மூடி நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது. இதில் வந்து அவங்க பள்ளம் தோண்டினாங்களா தோணலையா, அடுத்த நாள் அவங்களே வந்து மூண்டாங்களா, இல்லை வந்து அங்கே எதுவுமே நடக்கலையா, இவங்க தாவேக்கா வந்து கற்பனையில் சொல்கிறாங்களோ, வாட்டெவர் ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. ஆனால் அவங்களுடைய ஸ்பீடை பார்த்தீங்களா, மாநகராட்சி அலுவலகத்தோட வெளியில் தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 30-40 நாட்களுக்கு மேலே போராடினாங்க. அவங்கள நள்ளிரவில் கைது பண்ணாங்க. அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட கேட்கலன்றதான் அந்த தூய்மை பணியாளர்களுடைய ஒரு ஒரு அடிப்படை குரலே அதுதான். வந்து என்னன்னு கூட கேட்கலாங்க அமைச்சர், வந்து என்னன்னு கூட பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாநகராட்சி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ இந்த மாநகராட்சி அந்த ஸ்பீடில் ஒர்க் பண்ணாங்களா? இல்லை அப்போ அந்த மாநகராட்சி இதை பற்றி வெளியில் சொன்னாங்களா? அப்பெல்லாம் இல்லாத ஸ்பீடு இந்த பிரச்சனையில் மூக்கு நுழைச்சிட்டு வராங்க. இல்லை நாங்கள்லாம் எதுவுமே பண்ணலைங்க, அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் அமைதியாக இருக்கான்னும் போது 2-3 நாளாக அவருடைய அந்த ஆக்டிவிட்டி பிஹேவியரே மாறுதுன்னு சொன்னேன்ல. இப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, மொத்தமாக கொண்டு போய் தலைமைச் செயலகத்துக்கே போயிட்டாப்புல. நேராக தேர்தல் ஆணைய அதிகாரியை பார்த்து, இங்கே பாருங்க மேம், எனக்கு வந்து நான் வந்து என் தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நான் அனுமதி கேட்குறேன். இவங்க ஒன்று தரேன்னு சொல்லணும், இல்லை தரலைன்னு சொல்லணும். தரன்றது அவங்களுடைய கடமை, அவங்க கொடுத்து தான் ஆகணும். நான் ஒரு வேட்பாளர், நான் வந்து நிற்க போகிறேன் அப்படின்னும் போது நான் கண்டிப்பாக அங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்து தான் ஆகணும். ஆனால் 2 நாள் என்னை வெயிட் பண்ண வச்சு கடைசி நிமிஷத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன்னொன்று இவங்க என்ஓசி கேட்கணும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லா துறைகள்கிட்டையும் என்ஓசி கேட்கணும். என்ஓசி கேட்க போகிற எல்லா இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ண வச்சு தான் என்ஓசியை கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, இவ்வளோ நெருக்கடி விஜய்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, என்னப்பா சும்மா விஜய்க்கு தான் விஜய் தான் எல்லாருக்குமே கொடுக்காமையா இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டு போய் அனுமதி கேட்காமையா இருக்காங்க, பிரச்சாரம் பண்ணாமையா இருக்காங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நமக்கும் அதே கேள்வி தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மயிலாப்பூரில் பிரச்சாரம் பண்ணுறார். மயிலாப்பூர் நீங்களே பார்த்துருப்பீங்க, சிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியா. மயிலாப்பூரை அந்த சந்துக்களில் தான் போயிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. அவருக்கு மட்டும் கூட்டம் கூடலையா? அவருக்கு மட்டும் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலையா? அவருக்கு மட்டும் என்ஓசி எப்படி கிடைக்குது? இப்போ ஒன்றுமே இல்லை, 3000 பேர் கூட போகிறாங்கன்னு சொல்லி இவங்க கேட்டு தப்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படிலாம் கேட்கக்கூடாதுங்க, கட்சி நிர்வாகிகள் சேருவாங்க, தெருமுனை கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதில் 3000 மென்ஷன் பண்ணாமல் இருந்திருந்தா, விஜய்னும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர்லேருந்து 1,00,000 பேரோட கூட வாய்ப்பு இருக்குது. அதுவும் சென்னையில் பெரம்பூரில் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணப்படுது. முதல் பிரச்சாரம் என்ன பேச போகிறார் விஜய்னு சொல்லி கேட்கறதுக்கு அவ்வளோ ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்க தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது 1,00,000 2,00,000 வரதான் போகுது. அவங்க ஒரு 3000 உத்தேசமாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அதை பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதாவது 2 days சொன்னீங்க இல்லையா, அப்போ முத நாளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொடுத்த உடனே கண்டுபிடிச்சிருக்கலாம் இங்கே வந்து பண்ண முடியாது, கண்டிப்பாக விஜய்னா கூட்டம் அதிகமாக கூடுவாங்க, அதுவும் ஒரே நாள் 5 தொகுதி கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் வந்து காவல்துறை அதை வந்து லேட்டாக சொல்கிறாங்கன்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. திட்டமிட்டு இதை வந்து தள்ளி வைக்கிறாங்களா, திட்டமிட்டு இதை நாளை கழிச்சு கொண்டு போகிறாங்களான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து தலைமைச் செயலகத்துக்கு நேரடியாக விஜய் போய் தன்னுடைய புகாரை வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு லைவ்ல சேம் டைம் அதே டைமில் அறிவிக்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி ரிட்டைன் பண்ண நிறைய பேரை வந்து ரிட்டைனும் பண்ணியிருக்காங்க. ஒரு 60க்கும் மேற்பட்ட புதிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் வந்து முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. அதாவது இவ்வளோ நாள் பாரம்பரிய கட்சி, இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பழைய ஆட்கள் இவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் புதிய முகங்களுக்கு அதிகமான வாய்ப்பை கொடுத்துருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தெரியல. இதில் சில ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன்.
கரூர்ல இருந்து கோவை தெற்குக்கு வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்களை மாற்றிருக்காரு. அதே மாதிரி சேப்பாக்கம் தொகுதி திருவல்லிக்கேணியில் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் நிற்க மாட்டான்னு சொன்ன இடத்துல திரும்பவும் அதே இடத்துல ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. கொளத்தூர் ஆப்வியஸ்லி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறதா சொல்லியிருக்காங்க. இது போக காட்பாடியில் துரைமுருகன் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் ஆனவங்க. இது போக பல அமைச்சர்கள், அதாவது ராஜகண்ணப்பன் உட்பட பல அமைச்சர்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஏகப்பட்ட கட்சியில் ஒர்க் பண்ண நிறைய, அதாவது காம்படிஷன் ஹெவியாக இவர் நிப்பாட்டினா வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடலான்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு வந்து இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்கல. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தெரியல. குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக நிற்க போதா, திமுக கூட்டணி கட்சி நிப்பாட்ட போகிறாங்களான்னு பெரிய கேள்வி இருந்துச்சு. இப்போ கரண்ட் டைமில் இருக்கக்கூடிய ஆர்டி சேகரை வந்து திரும்ப வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அது ஒரு தனி தொகுதியாக இருக்க மாதிரியும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதியாக பெரம்பூர் மாறி இருக்கிறதுனால இப்போ சேகரே வந்து திரும்ப நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ விஜய்க்கு எதிராக வந்து ஒரு பக்கம் சேகர், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவில் திலகபாமா நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு பக்கம் வேட்பாளர் பற்றி அறிவிக்கிறாரு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது திமுக தேர்தல் அறிக்கையை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு அப்படின்னா மொத்த சோசியல் மீடியா, மொத்த மீடியாலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெரிய ஹைலைட்டான செய்தியாக இருந்திருக்கும். ஒருவேளை இதுக்காகத்தான் இந்த விஷயத்தை தள்ளி வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா தரப்பில் தொடர்ந்து மீம் மூலியமாகவும் வீடியோ மூலியமாகவும் பரப்பிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குங்க, வேணும்னே வந்து காலம் சொல்லிகிட்டே போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி. ஒரு தனியார் விடுதியில், தனியார் வந்து ஒரு ரெசார்ட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறது கூட இவ்வளோ கட்டுப்பாடு, இவ்வளோ பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து இதை நடத்த முடியும், எப்படி போய் மக்களை சந்திக்க முடியும்? அப்போ விஜய் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே அப்படின்ற எண்ணத்தை தான் வந்து உண்டு பண்ண வைக்குது. ஏன்னா இன்னைக்கு திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் கட்சியில் விஜய் தான் முகம், விஜய் வெளியே வந்தால் தான் அந்த கட்சிக்கு ஒரு உயிர் வரும் அப்படின்னும் போது ஏன் வெளியே வந்து அவர் பேச வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் வந்து கட்டுப்பாடு அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. வெளியே வந்தால் கூட்டம் கூடுது, அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதற்கான வரையறையை கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லணும். இல்லைனா இது இப்படி கூட்டாதீங்க, இப்படி பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்க. ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஒரு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ஆக்சுவலி. அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும், அதாவது ஒவ்வொரு தொகுதியோட மத்தியில், இப்போ திருச்சினா சுற்றி இருக்க எல்லா தொகுதியும் சேர்த்து வச்சு ஒவ்வொருத்தையும் ஹெலிகாப்டரில் போயிட்டு ஃபுல்லாக மாநாடு மாதிரி நடத்திட்டாங்க. மக்கள் அங்கே கூட்டி நிற்க வச்சு பேச வச்சு அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சேர் போட்டு உட்காந்து விமர்சனமும் வச்சாங்க. இவங்க மட்டும் ஏசியில் வராங்க, ஏசியில் போகிறாங்கன்ற மாதிரிலாம் பேசினாங்க. பட் இருந்தாலும் அவங்க உடல்நலன் வந்து அங்கே ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி விஷயத்த பண்ணாங்க. விஜய் அந்த மாதிரி கூட ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இப்போ இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வெளியில் வர்றதுக்கே இவ்வளோ பிரச்சனையாகுது, சென்னையில் வெளியே வந்தால் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு சைடு நம்ம யோசிக்க வேண்டியதான் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் கோடி கணக்கில் இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் இப்போ சேப்பாக்கத்தில் பேசிகிட்டு இருக்காரு, திருவல்லிக்கேணியில் பேசிகிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் இங்கே அண்ணா நகரில் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருந்து எல்லாருமே அங்கே வர ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் விஜயை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. சென்னை வந்து ஹெவி டிராஃபிக் எப்போவுமே வந்து ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அந்த இடத்துல, அந்த சிட்டிக்குள்ளே இவ்வளோ பேரை ஒரே இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னும் போது அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை விஜய் பக்கமும் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஒருவேளை இங்கே அனுமதி மறுக்கப்படுது, இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு ஓப்பன் வேனில் பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னா பவன் கல்யாண் அவர்கள் வந்துட்டு ஆந்திராவில் ஒரு சம்பவம் பண்ணார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு கார் மேலே ஏறி இப்படி உட்காந்துட்டார், சமணக்கால் போட்டு உட்காந்துட்டார். அந்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று ரெடி பண்ணி ஓடிட்டு இருக்கு நம்ம மீடியாக்குள்ளே, சோசியல் மீடியாக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. எப்படின்னா வேறு வழியெல்லாம் இப்படி வந்து உட்காந்து என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக விஜய் அதை பண்ண மாட்டார், பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருக்குமே கோவம் வரத்தான் செய்யும். அவர் அறிக்கையில் பார்த்தாலே தெரிஞ்சுது, காப்பந்து திமுக அரசு வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே முடியாது கோவம். அதாவது ஒரு பக்கம் அவதூறு பரப்புறீங்க, ஒரு பக்கம் வந்துட்டு என்னை வெளியே விட மாட்டீங்க, நெருக்கடி பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் காரணம் தப்புன்னா விஜய் தான் தப்பு, அதுவும் வேற சொல்கிறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்கு அவர் டென்ஷன் ஆனதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போராட்டம் பண்ணி அவர் கார் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு தர்ணா பண்ணுற ரேஞ்சுலாம் போனார் அப்படின்னா அது வேற மாதிரி விளைவுகளை ஏற்படுத்திடும். ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே விஜய் போக மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்குமே. பட் இருந்தாலுமே ஒரு ஜனநாயகப்படி ஒருத்தங்களுக்கு ஒரு அனுமதி கேட்குறாங்க அப்படின்னா அதை கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, அதை கண்டிப்பாக கொடுத்துடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது
இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இன்னொரு பக்கமாக இந்த ஒரு ஆதரவை கொஞ்சம் பெருக பண்ணிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு ஒரு ஆட்டோவில் ரிட்டன் வந்துட்டு இருந்தோம், எங்கள் டீமோட வந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, நான் வந்து பெரம்பூர் தொகுதி தாங்க, நான் வந்து அந்த தொகுதியோட பக்கத்தில் இருக்க ஏரியாவில் தான் நான் இருக்கேன், அங்கே வந்து விஜய் வந்தாருன்னா கண்டிப்பாக பயங்கரமாக கூட்டம் கூடும், அது உண்மைதான். ஆனால் இது வந்து இவங்களுக்கு தெரியாதா? இவங்க வந்து திமுக அரசுக்கு அல்லது அந்த காவல்துறைக்கு தெரியாதா? அந்த காவல்துறை கண்டிப்பாக அதெல்லாம் கண்காணித்து தானே வந்து அனுமதி கொடுக்க போகிறாங்க. அவங்க ஏன் வந்து லேட்டாக அதை வந்து கொடுக்கணும்? அதை ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கலாமே. சொல்லிவிட்டா அவங்க வேறு தொகுதியை பார்க்க போகிறாங்க, வேறு ஐடியாக்கே போக போகிறாங்க. அதை விட்டுட்டு காக்க வச்சு பண்ணுறதுல ஏதோ அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கூட பேசுகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அரசியலை இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் வெளியே வரணும், வந்து பேசணும்னு ஆசைப்படுறது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளையும் இருக்குது. இந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் வந்துட்டு ஒரு பக்கம் காவல்துறையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் சைடும் கொஞ்சம் அதை யோசிக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆசை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ நெருக்கடி கொடுக்கறதுனால விஜயோட அரசியலை முடக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நடக்குமா? இல்லைங்க, நெருக்கடி கொடுக்க அவருடைய ஆதரவும் அவருடைய பேரும் வந்து மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.